2002 தன்னோட வாழ்க்கையில 62,000 மணி நேரமா ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தா ஒரு 42 வயசு ஆளோட மண்டையில இசிஜி வயர்லாம் சுருகி இவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு யூரோப் சயின்டிஸ்ட்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல மிரண்டு போனாங்க. ஏன்னா ஹியூமன் ரேஸ் இது வரைக்கும் பார்க்காத கண்டுபிடிக்கப்படாத ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸோட ஸ்பைக்கை இவர் உக்காந்த இடத்துல இருந்தே நினைச்சா ஸ்பைக்குக்கும் நினைச்சா நார்மல் ஸ்டேட்டுக்கும் கொண்டு வராரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஷாக் ஆகி அந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல சயின்டிஸ்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னா, காமா வேவ்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸோட வேவ்ஸ் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கிற மாதிரி நாங்க வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. இவர் தான் வேர்ல்ட்லேயே ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டுலேயே ஹாப்பியஸ்ட் மேனா இருக்கிறதுக்கு அப்படி அவர் என்னதான் பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்னா என்ன? நாமளும் நம்மளோட ஹாப்பினஸ் லெவலை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னென்ன பண்ணலாம், இப்படி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோல அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ பக்கல் அப் மக்களே, இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். பொதுவாகவே நமக்குலாம் சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க? நீங்க 10th முடிச்சா ஜாலியா இருக்கலாம், 12th முடிச்சா ஜாலியா இருக்கலாம், காலேஜ் முடிச்சா ஜாலியா இருக்கலாம், வேலைக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலாம், இப்படின்னு நீங்க ஒரு சக்சஸை பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அதாவது சக்சஸை சுத்தி தான் ஹாப்பினஸ் இருக்கு, சக்சஸ்ஃபுல் ஆகிட்டா நீங்க ஹாப்பியா இருக்கலாம், இப்படின்னு தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இந்த போதனையிலேயே அடிப்படையில ஒரு தப்பு இருக்கு. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிட்டா ஹாப்பியாலாம் ஆகிட முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அடிப்படையிலேயே உங்களை ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நீங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாவே ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஹாப்பினஸ் அட்வான்டேஜ் அப்படிங்கிற இந்த புக்கை படிக்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த புக்கோட ஆத்தர், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளோட ஹாப்பினஸ் பேஸ் லைனையே இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மேட்டர் அந்த புக்ல சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு டாப் 5 விஷயங்களை தான் இந்த வீடியோல இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ அது என்னங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரு, பிராக்டிஸ் அ சிக்னேச்சர் ஸ்ட்ரென்த். நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலா நல்லா வர்ற நமக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். அது நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அது நமக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அது ஒரு நல்ல பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லை ஒரு கேங்ல கலாயா பேசுறதா இருக்கலாம், இன்டோர் அவுட்டோர் ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், ஒரு பாத்ரூம் சிங்கிங்கா இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதா இருக்கலாம். இப்படி நமக்கு வர்ற நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளோட சிக்னேச்சர் ஸ்ட்ரென்த். நீங்க எப்பப்பெல்லாம் டல்லா இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் கேஜிஎஃப்ல ராக்கி பை சுத்தி எடுக்கிற மாதிரி உங்களோட சிக்னேச்சர் ஸ்ட்ரென்த்தை யோசிக்காம எடுங்க. இந்த விஷயத்த பண்ணாலே நம்ம ஹாப்பி ஆகிடுவோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதை பண்ணுங்க. அப்படி பண்ணாலே இதை பண்ணாலே நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உங்க பிரெயின்ல கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அந்த விஷயத்த பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது, லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்திங். ஒரு புக்கை படிக்கிறப்ப இந்த விஷயம்லாம் கூட தெரியாம இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய தற்கொலையா இருந்திருக்கமே அப்படின்னு அடிக்கடி தோணும். அதே மாதிரி சில புக்ஸ்ல சில மேட்டர்லாம் படிக்கிறப்போ இந்த விஷயம்லாம் இப்படி இருக்குன்னே தெரியாம நாம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணுன ஒரு மேட்டர் தான் இது. நான் இதை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கேங்க. மேட்டர் என்னன்னா, நம்ம லைஃப்ல டெய்லி போரிங்கான இந்த ரொட்டீன்ல இருந்து இந்த ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்க உங்க ஹாப்பினஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, அடுத்தது உங்க லைஃப்ல என்ன விஷயம் எக்ஸைட்டிங்கா நடக்க போகுது அப்படின்னு பாருங்க. அது ஒரு மாசம் கழிச்சு நீங்க போற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு வீக்கெண்ட்ல போற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், ஒரு டின்னர், இல்ல ஒரு படம் பார்க்கறது. இப்படி அடுத்தது நீங்க என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத உங்க கேலண்டர்லயோ இல்ல உங்க போன்லயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி போரிங்கா ஃபீல் பண்றப்போ, இல்ல அது உங்க கண்ணில் எதிர்ச்சியா படுறப்போ, ஆமா இன்னும் 2 நாள்ல நம்ம இதை பண்ண போறோம், 4 நாள்ல இதை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸையும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரிசர்ச் எல்லாம் தேவையில்லைங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானே சொல்றேன். நான் பல வருஷமா இந்த மைண்ட் செட்ல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்பி ட்ரை பண்ணுங்க. மூணாவது, டூ அ கைண்ட்னஸ் ஆக்ட். ஒரு ஸ்டடியில ஒரு நாளைக்கு 5 கைண்ட்னஸ் ஆக்டை நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப்பையும், நீங்க நார்மலா வேலைக்கு போங்க அப்படின்னு ஒரு குரூப்பையும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 குரூப்பும் வேலையை விட்டு வரும்போது இந்த 5 கைண்ட்னஸ் ஆக்டை பண்ணிட்டு வேலைக்கு போனவங்களோட ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் பேஸ் லைன் செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நாமளும் பண்ண வேண்டியது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கைண்ட்னஸ் ஆக்டை அப்பப்போ பண்ணுங்க. இதை பணமா தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சு டீ நல்லா இருந்ததுன்னா அந்த மாஸ்டர் கிட்ட டீ சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு டெலிவரி பாய்க்கு எக்ஸ்ட்ராவா டிப் பண்ணுங்க. நீங்களாம் வாலண்டியர் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பை, ஒரு சின்ன சின்ன கைண்ட்னஸ் ஆக்டை அப்பப்போ உங்க லைஃப்ல பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் உங்களோட ஹாப்பினஸ் பேஸ் லைனையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவன் தியரி. ஸோ ரைட், நாம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, 62,000 மணி நேரமா 42 வயசு ஆளு ஒரு மேட்டர் பண்ணிட்டு இருந்தாருன்னு. அது என்ன தெரியுமா? மெடிடேஷன். ஆமாங்க, அவரு ஒரு புத்திஸ்ட் மாங்க்.
புத்திஸ்ட் மாங்குகளுக்கு அவங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்றதுனால அவங்களுடைய லெஃப்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பயங்கரமா க்ரோ ஆகுது, விச் பார்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம மாங்கு மாதிரி உட்காந்து மெடிடேஷன் பண்ணலனாலும் மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிற கேப்ல இல்ல காலையிலயோ நைட்டோ ஒரு 5 நிமிஷம் உங்களோட பிரீத்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டில் பண்ணி உட்காருங்க. இதை மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட பிரெயின் ரீவயர் ஆகி உங்களோட ஹாப்பினஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், உங்களோட இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும்னு நான் சொல்லலைங்க, இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் 5 minutes சிட் வித் யுவர் செல்ஃப். லாஸ்ட் மேட்ரு, ஸ்பெண்ட் மணி பட் நாட் ஆன் ஸ்டப்ஸ். லக்ஸரி ஃபீவர் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதின ராபர்ட் ஃப்ராங்க் அப்படிங்கிற ஆத்தர் இந்த புக்ல ஒரு ரிசர்ச்சை பண்ணி அதோட ரிசல்ட்டை சொல்லியிருக்காருங்க. அவர் பண்ண ரிசர்ச் என்னன்னா, தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய பொருள் வாங்குறவங்கள ஒரு குரூப்பாகவும், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்கள இன்னொரு குரூப்பாகவும் பிரிச்சு இவங்கள பல வருஷமா ட்ராக் பண்ணியிருக்காரு. ட்ராக் பண்ணதுல அவரு தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்ல சொன்ன மேட்டர் என்னன்னா, தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய பொருளா வாங்குறவங்களை விட அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சின்ன சின்ன விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஃபுல்ஃபில்னஸும் ஒரு ஹாப்பினஸ் அட்வான்டேஜும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட போய் ஒரு கான்சர்ட் அட்டன் பண்றது, ஒரு டின்னருக்கு போறது, ட்ரிப்புக்கு போறதுன்னு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பணத்தை தனியா எடுத்து வச்சு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது உங்களோட ஹாப்பினஸை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தாங்க இந்த லாஸ்ட் மேட்ரு. இந்த வீடியோவுடைய இறுதிக்கு வந்தாச்சு மக்களே. நம்மளோட ஹாப்பினஸ் லெவலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து என்னோட ஹாப்பினஸ் வேஸ்ட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். நான் பேசுற விதம், கண்டென்ட், இந்த சேனலுடைய நீஷை நோக்கம் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி நம்மளோட சின்ன ஃபேமிலியில ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும், இல்ல இந்த சேனலை பத்தி இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.